Hari Om. Namaste to everybody. I am very much glad to welcome you to this Mayakam YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு குழந்தைகளும் சக்கராசனா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றதுன்றதை சொல்லி கொடுக்க போறாங்க. குழந்தைங்களுக்கு யூஷுவலாவே நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 7 இயர்ஸ்க்கு அப்புறம் யோகாசனாஸ், யோகிக் எக்ஸசைஸ் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி டீஃபால்ட்டாகவே அவங்க உடம்பு வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேங்களா? இந்த சக்கராசனா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இது இப்படியே வளையறதுனால கான்கேவ் ஆகும். அப்படியே முதுகு வந்து கான்கேவ் பொசிஷனில் இருக்கும். அந்த ஸ்பைனுக்கு நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டி அண்ட் லென்த்தன்ஸ் த ஸ்பைன் அண்ட் ஸ்பைனுக்கு பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். தென் இந்த ஷோல்டரும் செஸ்ட்டும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால குவைட் நேச்சுரல், அந்த லங்ஸும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது ஆக்சிஜனேட்டட் ஏர் வந்து நல்லா ஃபில்லப் ஆகும். நுரையீரல்னால வர பிரச்சனைகள் இந்த குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. இந்த தைமஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஐ மீன் போத் த லெக்ஸ், அண்ட் பாதமும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஓவரால் நல்ல ஸ்டாமினா அவங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து நல்ல ஒரு இம்யூன் பவர் அவங்களுக்கு கிடைக்கும். That leads to very good willpower. So நம்மளோட ஏம் என்னன்னா, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வாட் எவர் பி த இந்த பேண்டமிக் COVID-19 மாதிரி இன்னும் எத்தனை வைரஸ் வரப்போதுன்னு நமக்கு தெரியாது. வரக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். பட் வாட் டு டூ, நத்திங் இன் அவர் ஹேண்ட். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போவே நம்ம குழந்தைங்கள தயார் பண்ணி வைக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. அதனால இந்த வகையில் நான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு சக்கராசனான்றதை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த குழந்தைங்களை வச்சே நான் வந்து குழந்தைங்களை நல்லபடியாக பூஸ்ட் பண்ணி கொண்டு வரதான் என்னோட ஏமா நான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்களோட ப்ரோக்ராம் நீங்கள் பெரியவங்க பார்த்து பெரியவங்க பக்கத்திலே இருங்க. அவங்க பண்ணுறப்ப நீங்கள் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே விழுந்து எதுவும் ஹர்ட் ஆகாமல், அப்புறம் ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது மேலே ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லையா? அதனால் பக்கத்துலேயே இருந்து சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோஸ் அடுத்தடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்கெல்லாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பண்ணட்டும். இனி நம்மளோட ஏம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவும் சரி உலகமும் சரி, இந்த ஃபியூச்சர் சில்ட்ரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல வில் பவரோடு இருக்கணும், நல்ல இம்யூனிட்டி பவரோடு இருக்கணும். அதுதான் நம்ம பெரியவங்களோட நம்மளோட எல்லாரோட விஷஸும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த குழந்தைங்க எப்படி சக்கராசனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று, இது வந்து ஆஸ்மா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நினைக்க முடியாத நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இந்த ஆஸ்மா வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹார்ட் பிரச்சனை உள்ள குழந்தைங்க இதை பண்ண வேணும். ஓகேங்களா? மற்றபடி இது வெரி குட், எஃபெக்டிவ் அண்ட் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நல்ல டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது, குழந்தைங்களுக்கு நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இதுவும் ஒரு ஆடட் பெனிஃபிட்ஸ். ஓகே, இப்போ குழந்தைங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, 1 2 3 4 5, bringing down the middle part, 6 7 8. Okay, step by step, understand? Okay, he will do again. 1 2 3 4 5 6 7 8. This is Chakrasana, full wheel posture. There is another type also. Saili will do and she will show how to do this, another type of Chakrasana. Okay, now this I hope this video is very clear and no more further explanation, no need, I think. Okay, please keep on practicing, motivate your children. Okay, thank you.